வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது, தகுதியே இல்லாத மருத்துவர்கள் உயர்கல்வி மருத்துவர்களாக முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி. இது குறித்து சில நாட்களுக்கு முன்னால் சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் சில செய்திகள் வந்திருந்தன. அதாவது, 5 ஆண்டு MBBS அந்த இளங்கலை மருத்துவ படிப்பு படித்ததற்கு பின்னால் இன்னொரு நீட் தேர்வு, அதாவது முதுகலை மருத்துவம் படிப்பதற்கான அந்த மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஒரு நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வு எழுதி அதில் 0 மார்க்கு வாங்கியவர்கள், அதாவது 0 மார்க்கு வாங்கியவர்களும் -40 மார்க்கு வாங்கியவர்களும் கூட அந்த மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற செய்திதான் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? சாதாரணமாக விவரமே இல்லாதவங்க, நாம் சொல்றது விவரம் அறிவு என்று சொல்லுவது அந்த என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி இல்லாதவர்கள், வெறும் வினாத்தாளை அதற்கான ஆன்சர் தாள் பேப்பரை மட்டும் கொடுத்தால் போதும், 0 மார்க்கு, அந்த 0 மார்க்கு வாங்கினால் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு கல்வி அமைப்பு? இந்த நீட் தேர்வைத்தான் நம்முடைய வலதுசாரிகளும் பாஜகவினரும் தலையில் வைத்து கொண்டாடினார்கள். இங்குள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை எதிர்த்தன. அவர்கள் ஆதரித்ததற்கான காரணம், தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கல்வியின் தரம். எனவே அதை உயர்த்துவதற்கு, அதை வடிகட்டுவதற்கு இந்த நீட் தேர்வு பயன்படுகிறது. அதாவது விவரமில்லாதவர்களும் சரியான அறிவில்லாதவர்களும் படிப்பு குறைந்தவர்களும் மருத்துவர்களாகிவிட்டால் நாட்டினுடைய கதி என்னாகும் என்கின்ற வினாக்களை எல்லாம் இந்த பாஜகவினர் எழுப்பினார்கள். ஆனால் உண்மையில் இன்றைய நிலைமை என்ன நடந்திருக்கிறது? 0 மார்க்கு வாங்கியவர்கள் எப்படி? இதுதான் இன்றைய பிரதானமான கேள்வி. அதாவது, இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிகமானதனுடைய விளைவு, அந்த மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவர்கள் தயாராக இல்லை. மாணவர்கள் எல்லாரும், நல்ல மார்க் வாங்கியவர்கள் எல்லோரும் அரசு கல்லூரிகளில் சேர்ந்ததற்கு பின்னால் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காத்தாடி கொண்டிருப்பதன் காரணமாக இவர்கள் ஒன்றிய அரசிலும் அல்லது மாநில அரசிலும் இங்கே பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, கொடுக்க வேண்டியதை கொடுத்து, அந்த கட் ஆஃப் மார்க்கை அல்லது அந்த கட் ஆஃப் என்கிறதை குறைத்து 0%, அதாவது 45 அல்லது 50% மார்க் வாங்கினால்தான் நீங்கள் அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்றதாக கருதப்படும் என்ற நிலையை 2023 0%க்கு மாற்றி ஒரு மிகப்பெரிய கூத்தை இந்த ஒன்றிய அரசு செய்தது. அதனுடைய விளைவுதான் இன்று 0 மார்க் எடுத்தால் கூட, அதாவது நான் வேற வார்த்தைகளை சொல்றதா இருந்தால், ஆன்சர் பேப்பரை மடித்து வெறும் நம்பரை எழுதி கையில் கொடுத்தா கூட போதும், அது 0 மார்க்கு. அவர்களும் உயர்கல்விக்கு சில கோடிகள் கொடுத்தால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கின்ற நிலை இருக்கிறதே. இவர்கள் கையில்தான், இந்த மருத்துவர்கள் கையில்தான் நாளை இந்த சமூகம், நீங்களும் நானும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் இவர்கள் முன் ஒப்படைக்கப் போகிறோம் என்பது மிகவும் ஆபத்தான செய்தியாக இருக்கிறது. நண்பர்களே, இதை
இதற்கு அடிப்படையான காரணம் தங்குதடை இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தனியாருக்கு இந்த மருத்துவக் கல்லூரிகளை துவங்குவதற்கு அனுமதி கொடுத்ததான் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? எனவே இது குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இன்னொரு செய்தி இருக்கிறது. நல்ல மார்க், உயர்ந்த தேர்ச்சி பெற்ற அந்த மருத்துவர்களும் அவர்களோடு சரிசமமாக இந்த 0 மார்க் எடுத்து அவர்களும் உயர்கல்வி முடித்து மருத்துவர்களாக வரும் பொழுது, அவர்களோடு இவர்களும் மருத்துவர்கள் போது எவர் உண்மையான மருத்துவர், எவர் அறிவில்லாமல் மார்க் வாங்காமல் மருத்துவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எப்படி தெரியும்? அது அவர்களுக்கு நல்ல படித்து தேர்ச்சி பெற்ற அந்த மருத்துவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கும் கேடும் ஆகும். எனவே அவர்களும் இது குறித்து கவலைப்பட்டாக வேண்டும். பொதுமக்களாகிய நாமும் இது குறித்து கவலைப்பட்டாக வேண்டும். இதற்கு எதிரான ஒரு இயக்கத்தை கூட நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த படுபாதக செயலை, தனியார் கல்லூரியை, மருத்துவக் கல்லூரியை ஆரம்பித்தது முதலில் யார் தெரியுமா? மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் இது நடந்தது என்பதை சொல்லவும் வேண்டுமோ? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.